இருக்குண்ணா. இரு 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 ஜஸ்ட் உட்காரு உட்காரு. சண்டே இன்னைக்கு சர்ச்சுக்கு வராமல் இங்கே ஓடிட்டு இருக்க. இல்லைண்ணா, உசேன் போல்ட் ஆகுறதா என்னோட வாழ்க்கை லட்சியம். இப்போ கூட எனக்கு மேட்ச் வருதுண்ணா, அதுக்காக தான் நான் ப்ராக்டிஸ் எடுத்துன்னு இருக்கேன். இப்போ கூட எனக்கு சர்ச்செல்லாம் முக்கியம் இல்லைண்ணா, ப்ராக்டிஸ் தான் முக்கியம். டேய், உசேன் போல்ட் மாதிரி ஆகிறதுக்கோசம் ஓடுற, இயேசு போல் ஆகணும்னு ஓட மாட்டியா? பைபிளில் 7 ஓட்டத்தை பற்றி சொல்லியிருக்காங்க, தெரியுமா உனக்கு? 7 ஓட்டமா? அது என்னண்ணா? ஆமாடா, 7 ஓட்டத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ல் 4 ஓட்டத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. அதில் முதல்ல என்ன தெரியுமா? நம்மை சூழ்ந்து நிற்கிற பாரமான யாவற்றையும் தள்ளி இயேசுவுக்காக ஓடணும். 2வது, நம்மை சுற்றி நெருங்கி வருகிற பாவத்தை விட்டு இயேசுவுக்காக ஓடணும். நம்முடைய விசுவாசத்தை துவக்குறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி ஓடணும். நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் நம்ம பொறுமையாக ஓடணும். 5வது ஓட்டம் வந்து அப்போஸ்தலரில் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் சொல்லியிருக்காங்க. கட்டுகளும் உபத்திரவங்களும் உனக்கு உண்டு என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் பவுல்கிட்ட சொல்லியும் அவர் ஒன்றையும் குறித்து கவலைப்படலை. அவருடைய பிராணனை அவர் அருமையாக எண்ணல. அவருடைய ஓட்டத்தை அவர் சந்தோஷமாக ஓடுறாரு. அதே மாதிரி நம்மளும் நம்முடைய ஓட்டத்தை சந்தோஷமாக ஓடணும். 6வது ஓட்டம் என்ன தெரியுமா? இப்போ நீ ஒரு காம்படிஷனில் கலந்துக்கிற, எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்க, ஒருத்தருக்கு தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லோரும் ஓடுவாங்கன்னு 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு. எல்லாரும் ஓடுறாங்க, ஆனால் பந்தய பொருள் வந்து ஒருத்தனுக்கு தான் கிடைக்கும். நம்ம வந்து அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும். சரி, புரியுதா? 7வது அதே அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தில் நிறைய பேர் ஓடுறாங்க, நிச்சயம் இல்லாதவனாக ஓடுறாங்க. நம்ம ஓட்டத்தை வந்து இயேசுவுக்காக நிச்சயத்தோடு நம்ம ஓடணும். புரியுதா? இதுக்கப்புறமாவது இயேசுவை போல ஆகிறதுக்கோசம் ஓடு. சரியா? நம்ம தேவனுக்காக ஓடலாம்ண்ணா.